रघुपुंगव वेदमौली गुरुवीडतीन्द्र करुणा परिणाम बोधम शेषाः चले सुचिरबोरित छात्र वृंदम शेषाद्रीनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाक्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः. எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். டிப்ளமா இன் வைஷ்ணவிசம் அப்படின்னு ஒரு கோர்ஸை எங்கள் காலேஜ் மூலமாக நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நம்முடைய காலேஜ் ஸ்ரீ அகோபிலமட்டிய வேத பிரபந்த சாஸ்திர பாடசாலா அப்படின்னு மதுராந்தகத்தில் 1942 ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 1953 ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக ஸ்கூல் ஓரியண்டல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணா. அதாவது 42வது பட்டம் ஐஷிங்கர் பாடசாலை ஆரம்பித்தார். 43வது பட்டம் ஐஷிங்கர் 8 இடத்துல ஓரியண்டல் ஹைஸ்கூல்ஸ் ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில். அதில் இன்னைக்கு பாக்கி இருக்கிறது 2 தான். ஒன்று அகோபிலமட்டம் மாம்பலம், இன்னொன்று அகோபிலமடம் ஸ்கூல் மதுராந்தகம். அதுக்கு பிறகு 2002 நேஷனல் சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, அதாவது ராஷ்டிரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தான் மூலமாக நமக்கு ஃபண்ட் வருது. அவர்களுடைய ஒரு உதவியினால காலேஜை மேல மேல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஐஷிங்கருடைய திருவுள்ளம் எல்லாருக்கும் சாஸ்திர பாடங்களை சொல்லித்தரணும், எல்லாரும் வாசிக்கணும் அப்படின்றது ஐஷிங்கருடைய திருவுள்ளம். எப்படி இஞ்சிமேடு ஐஷிங்கர் ஆரம்ப காலத்துல எல்லாரும் கஷ்டமே படக்கூடாதுன்றதுக்காக சுபேன மனசாத்தியாத்தம் அப்படின்னு சொல்லுவார். நல்ல மனசோட இந்த பாடசாலையை ஆரம்பிச்சு இன்னைக்கு பரியந்தம் கிட்டத்தட்ட 83 வருஷமாக நடந்துட்டு இருக்கோ. அந்த மாதிரி இப்போ பிரகிருதம் ஐஷிங்கரும் இந்த டிஜிட்டல் கேம்பஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று போன வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் இந்த மாதிரியான சாஸ்திர பாடங்களை, சம்ஸ்கிருத பாடங்களை, காவிய நாடகங்களை, அதே மாதிரி பிரபந்தம், பாஞ்சராத்திர ஆகமம் இதெல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு ஐஷிங்கருடைய திருவுள்ளம். போன வருஷம் ஆரம்பத்துல முதல்ல ஸ்ரத்தா, மேதா, பிரக்ஞா அப்படின்னு ஆரம்பிச்சோம். எல்லா வாத்தியார்களும் இந்த டிஜிட்டல் கேம்பஸ்ல அவர்கள் 10லிருந்து 4 மணி வரைக்கும் ரெகுலர் பாடசாலை பசங்களுக்கு பாடம் சொல்றது இல்லாமல் ஆத்துலயும் இந்த மாதிரி டிஜிட்டல் கேம்பஸ் ப்ரோக்ராம்லயும் அவர்கள் அவருடைய கைங்கரியங்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சர்வீஸா பண்ணிட்டு இருக்கா. எதுக்கும் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. சாஸ்திரங்களும் என்ன தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் சாஸ்திர பாடங்களை. இதுல இந்த வருஷம் டிப்ளமா இன் வைஷ்ணவிசம் அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐஷிங்கர் திருவுள்ளம். எல்லாரும் வைஷ்ணவிசம்னு ஆரம்பிக்கிறா. நாமளும் இந்த வைஷ்ணவிசம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லித்தரணும். இந்த வருஷம் டிப்ளமா இன் வைஷ்ணவிசம் இது யார் நன்னா தெரிஞ்சுக்கிறாளோ அதுக்கப்புறம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய மேல சாஸ்திரங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லித்தரலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரே ஒரு உத்தேசியம்தான், எல்லாரும் சம்பிரதாயத்தை நல்லபடியா தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் சாம்பிரதாயிக்காலா நல்லபடியா இருக்கணும். சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருதி இது ரெண்டும் எல்லாருக்கும் முக்கியம். இது ரெண்டுத்த விட்டுட்டு நாம இல்லை. அதனால சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருதி ரெண்டுமே முக்கியம். அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லா சாமானிய ஜனங்கள் எல்லாரிடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி தான் இது. அதனால டிப்ளமா இன் வைஷ்ணவிசம் அப்படின்னா ஒரு 6 டெக்ஸ்ட் வச்சிருக்கோம். அந்த 6 டெக்ஸ்டையும் நாம தெரிஞ்சுக்கணும். இது சர்டிபிகேட்டுக்காக வாசிக்கிறவாளும் இருக்கா,
எனக்கு சர்டிபிகேட்லாம் வேண்டாம், எனக்கு ஞானத்துக்காக வாசிக்கிறேன் சுவாமி, என்னால பரீட்சைலாம் எழுத முடியாது அப்படின்னு சில பேர் சொன்னான். யதீந்திரமய தீபிகா விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யதீந்திரமய தீபிகாவை வாசிக்கணும். அதுக்கப்புறம் கண்ணினும் சிறுத்தாம்பு, ஆச்சாரிய பக்தி என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா கண்ணினும் சிறுத்தாம்பு, சுவாமி தேசிகன் விஷயமாக பிள்ளையந்தாதி, பாஷ்யக்காரர் விஷயமாக ராமானுஜ நூற்றந்தாதி, பிரபந்தங்களுடைய சாரமாக பிரபந்த சாரம், இந்த மாதிரியான திருப்பல்லாண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் புஸ்தகங்களா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது இந்த இன்னைக்கு ஸ்ரீமத் ஐஷங்கருடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த கோர்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஸ்ரீமத் ஐஷங்கருடைய திருநக்ஷத்திரத்துல பூர்த்தி ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஐஷங்க திருநக்ஷத்திரத்துல ஆரம்பிக்கிறோம், ஐஷங்க திருநக்ஷத்திரத்தோட முடியும். அடுத்த ஐஷங்க திருநக்ஷத்திரத்துக்கு அடுத்த கோர்ஸ் ஆரம்பிப்போம். இதுலயே அடுத்த லெவலுக்கு போகலாம் நம்ம. இதுதான் நம்மளுடைய உத்தேசியம். ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணணும். டெய்லியுமே காலத்தால 5:30 6:15 இந்த யதீந்திரமய தீபிகா அடியன் எடுக்கக்கூடிய இந்த கிளாஸ் தினமும் இருக்கும். இப்போ இன்னொரு சுவாமி டாக்டர் எஸ் முகுந்தன் அடியனுடைய சீனியர், அவரும் கிளாஸ் எடுப்பார். அவர் சாயங்காலம் 6:45 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் எடுப்பார். அவர் இன்னைக்கு எடுக்கல, என்னைக்கு ஆரம்பிக்கிறார் அப்படின்றது தெரியல. அவர் ஸ்ரீமத் ஐஷங்கருடைய திருநக்ஷத்திரத்துக்கு அஹோபிலத்துக்கு போயிருக்கிறதுனால இன்னைக்கு இல்லை அந்த கிளாஸ். என்னைக்கு எடுக்கிறார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அடியன் கொடுப்பேன் அந்த குரூப்ல. அடியனுடைய பேர் டாக்டர் எம்.எஸ். ஸ்ரீகாந்த். அடியன் அந்த பாடசாலையில அங்கேயே வாசிச்சு, அதுக்கு பிறகு திருப்பதி நேஷனல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சு, பிஹெச்டி இங்க பிரசிடென்சி காலேஜில் பண்ணேன். 2008 நாம அடியன் அந்த மதுராந்தகம் பாடசாலையில உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ யதீந்திர மத தீபிகா அப்படின்னா என்னன்றது இன்னைக்கு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸா பார்க்கலாம். யதீந்திர மத தீபிகா, யதீந்திரர் அப்படின்னால் பாஷ்யக்காரர். பாஷ்யக்காரருடைய ராமானுஜருடைய மதம் யதீந்திர மதம். அந்த மதத்தினுடைய தீபிகா அப்படின்னா பிரகாஷிகா அப்படின்னு அர்த்தம். பிரகாஷிகான்னா அந்த மதத்தினுடைய சாரத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இந்த யதீந்திரமய தீபிகாவுடைய உத்தேசியம் விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தினுடைய சாரம். இப்போ விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தினுடைய ஒரு பேசிக்ஸ் எங்க தெரிஞ்சுக்க முடியும் நம்ம அப்படின்னா இங்கதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த சுவாமி ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கார். மொத்தம் 10 அவதாரங்கள். எம்பெருமானுக்கு எப்படி 10 அவதாரங்களோ அந்த மாதிரி 10 அவதாரங்கள் இந்த கிரந்தத்துல இருக்கு. இந்த கிரந்தத்தினுடைய கர்த்தா ஸ்ரீனிவாசாச்சாரியார். இவர் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய மகான். இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல இருந்த ஒரு பெரிய மகான். அதாவது உபனிஷத் பாஷ்யக்காரர் காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றார். உபனிஷத் பாஷ்யக்காரர் அப்படின்னா ரங்கராமானுஜர். ரங்கராமானுஜர் அப்படின்றவர் இங்க மதுராந்தகத்துக்கு பக்கத்துல வேளாமூர் அப்படின்னு இருக்கு. அந்த வேளாமூர்ல இருந்தவர். அவர் தான் நம்ம சம்பிரதாய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயப்படி உபனிஷத்துக்களுக்கு வியாக்கியானங்கள் எழுதியவர். அவருடைய காலத்திற்கு கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு சொல்றா இந்த சுவாமியே, ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி. ஏன் இந்த மாதிரியான ஒரு பிரகரண கிரந்தம் எழுதணும்ன்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா, மற்ற சாஸ்திரங்களுக்கெல்லாம் பிரகரண கிரந்தம் இருக்கு. மற்ற எல்லா சாஸ்திரங்கள்லயும் தர்க்க சங்கிரகம் இருக்கு. நியாய சாஸ்திரத்துல, வியாக்கரண சாஸ்திரத்துல கௌமுதி இருக்கு. அதே மாதிரி சாகித்ய சாஸ்திரத்துக்கு இருக்கு. அத்வைத வேதாந்தத்துல வேதாந்த பரிபாஷான்னு இருக்கு. இந்த மாதிரி மற்ற சாஸ்திரங்கள், மற்ற மதங்கள், மற்ற சம்பிரதாயத்துல பிரகரண கிரந்தம்னு இருக்கு. விசிஷ்டாத்வைத வேதாந்த சம்பிரதாயத்துல பிரகரண கிரந்தம் அப்படின்னு கிடையாது.
இந்த காலத்துக்கு முன்னாடி, இந்த கிரந்தம் எழுதுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நியாய சித்தாஞ்சனம்னு சுவாமி தேசிகனால் அருளி செய்யப்பட்டதான அந்த கிரந்தம் தான் பிரகரண கிரந்தம். ஏதாவது வாசிக்கணும்னா நியாய சித்தாந்தம் தான் வாசிக்கணும். அது புஸ்தகம் அவ்வளவு பெருசு இருக்கும், வேற எதையும் வாசிக்க முடியாது. அதனால இந்த சுவாமியுடைய திருவுள்ளம் எல்லாருக்கும் விசிஷ்டாத்வைத சித்தாந்த சம்பிரதாய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக யதீந்திரமய தீபிகா அப்படின்னு ஒரு கிரந்தத்தை பண்ண. இப்போ விசிஷ்டாத்வைத்தம்னா என்ன அடுத்து தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. விசிஷ்டாத்வைத்தம்னா என்ன? இப்போ ஆஸ்திக மதம், நாஸ்திக மதம் அப்படின்னு மதங்களை ரெண்டா பிரிச்சா. ஆஸ்திக மதம் அப்படின்றது நாம லோகத்துல நினைக்கிறா போல பெருமாள் இருக்கார், பெருமாள் இல்ல இன்னைக்கு ஒரு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ. இப்ப தமிழ்நாட்டுலாம் அதானே. இப்ப தமிழ்நாட்டு எல்லாருமே தமிழ்நாடு சேர்ந்தவாளதான் இருப்பா. இப்ப தமிழ்நாட்டுல இன்னைக்கெல்லாம் இப்படிதானே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. பெருமாளை ஒத்துண்டு இருக்கிறவாள் ஆஸ்திகாள், பெருமாளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகர்கள் அப்படின்னு தானே இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. சாஸ்திரத்துல ஆஸ்திக மதம் நாஸ்திக மதம் அப்படின்றது எப்படி பிரிச்சா அப்படின்னா, 3 விஷயங்களை ஒத்துண்டால் அவள் ஆஸ்திகாள், 3 விஷயத்தை ஒத்துக்கலைன்னா அவள் நாஸ்திகாள். எந்த 3 விஷயங்கள் அப்படின்னால், அஸ்தி வேதஸ்ய பிராமான்யம், அஸ்தி சரீர அதிரிக்தம் ஆத்மா, அஸ்தி பரலோகா. இது 3த்தை ஒத்துண்டால் அவள் ஆஸ்திகாள். இது 3த்தை யார் ஒத்துக்கலையோ அவர்கள் நாஸ்திகர்கள். அஸ்தி வேதஸ்ய பிராமான்யம், வேதம்னு ஒண்ணு உண்டு, வேதத்தை ஏத்துன்னு இருக்கும். வேதத்தை ஒத்துண்டு அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை ஒத்துண்டு அதன் பிரகாரம் சம்பிரதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் ஆஸ்திகர்கள். அதே மாதிரி அஸ்தி சரீர அதிரிக்த ஆத்மா, இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு ஏத்துக்கிறவா. சரீரம்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆஸ்திகர்கள். அதே மாதிரி அஸ்தி பரலோகா, இந்த லோகம் வேறு அந்த லோகம் வேறு. மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமக்கு அருளும் தனிப்பெரும் பதத்தை கம்பராமாயணத்துல வாலி சொல்றார். ராமனுடைய பானத்தை பார்த்துட்டு தனிப்பெரும் பதம், பதம்னா ஸ்தானம்னு அர்த்தம், இடம், தனிப்பெரும் பதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகான் என் கண் முன்னாடி இருக்கார் அப்படின்னு வாலி சொல்றார் ராமனை பத்தி. அந்த மாதிரி தனி பெரும் பதத்தை ஒத்துக்கணும். ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு லோகம் இருக்கு, வேண்டாம் ஸ்ரீவைகுண்டத்தை ஒத்துக்கலைன்னா கூட சொர்க்க லோகம்னு இருக்கு, இந்த லோகம் வேற அந்த லோகம் வேறேன்னு ஒத்துக்கிறவா. இப்படி ஒத்துண்டால் அவள் ஆஸ்திகர்கள். இது 3த்தை யார் ஒத்துக்கலையோ அவர்கள்லாம் நாஸ்திகர்கள். நல்லா பாருங்க, இதுல யோசிச்சு பாருங்க. மற்ற பெருமாள் இருக்கார் பெருமாள் இல்லை அப்படின்றது ஏற்படவே இல்லை. ஏன்னா ஆஸ்திகர்கள்லயே ஈஸ்வரனை ஒத்துக்காதவர்களும் இருக்கா, ஆஸ்திகர்களையே ஈஸ்வரனை ஏத்துண்டவாளும் இருக்கா. நாஸ்திகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள்ல அவர்களும் ஈஸ்வரனை ஒத்துண்டவாளும் இருக்கா, ஈஸ்வரனை ஒத்துக்காதவாளும் இருக்கா. இப்படி எல்லாம் இருக்கு. ஆஸ்திகர்கள் யாராரு? சாங்கியம், யோகம், அதே மாதிரி நையாயிகர்கள், வைசேஷிகர்கள், பூர்வ மீமாம்சகர்கள், உத்தர மீமாம்சகர்கள் அப்படின்னு ஆஸ்திகர்கள் 6 பேர். இதுல சில பேர் பாசுபதன ஆஸ்திகனாகவும் சொல்றா, நாஸ்திகனாகவும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். சாங்கியர்கள், சாங்கியர் அப்படின்னால் கபில முனிவர் இயற்றிய ஒரு மதம் சாங்கிய மதம். அவர்கள் ஈஸ்வரனை ஒத்துக்கல, ஏன்னா அவருக்கு தேவையில்லை ஈஸ்வரன். இன்னைக்கு இயற்கை தான் எல்லாத்தையும் பண்ணித்துன்னு சொல்றா இல்லையா, அந்த இயற்கை தான் பண்ணித்துன்னு சொல்றவா தான் அந்த சாங்கியர்கள். பிரகிருதி ஜீவன்
இது மட்டும்தான். உலகம் இருக்கு, ஜீவன் இருக்கான், அவ்வளவுதான். இதுல ஈஸ்வரன் ஒருத்தர் கிடையாது. கபிலரால இயற்றப்பட்ட மதம் சாங்கிய மதம். அதன் பிறகு யோக மதம். யோக மதம் பதஞ்சலி மகரிஷியினால இயற்றப்பட்டதான மதம். இப்ப லைட்டா ஒரு மேலாக்க பார்க்கலாம். இதனுடைய டீட்டெயிலா பாக்குறதெல்லாம் அப்புறம் சமயம் கிடைக்கும் போது சாங்கியர்கள் என்னென்ன சொல்றா, யோகர்கள் என்னென்ன சொல்றான்றதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். பதஞ்சலி முனிவரால் இயற்றப்பட்ட மதம் யோக மதம். இதுல ஈஸ்வரனை ஒத்துன்னு இருக்கா. ஈஸ்வரன் எப்படி ஒத்துன்னு இருக்கான்னா நிமித்த காரணமா ஒத்துன்னு இருக்கா. உபாதான காரணமா ஒத்துக்கல, நிமித்த காரணமா ஒத்துக்கிறா. நிமித்த காரணம் உபாதான காரணம்னா என்ன? ஒரு பானை கடம் இருக்கு இல்லையா, கடம்னா பானைன்னு அர்த்தம். ஒரு கடத்துக்கு உபாதான காரணம்னா மண்ணு, மிருத்து. நிமித்த காரணம்னா குலாலன், கடத்தை பண்ணக்கூடியவன், குலாலன். தமிழ்ல குயவன் சொல்லுவோம் இல்லையா, அவன் நிமித்த காரணம். அத மாதிரி இந்த உலகத்துக்கு உபாதான காரணம்னா பிரகிருதி, நிமித்த காரணம் ஈஸ்வரன் அப்படின்னு பெருமாள்னு ஒத்துக்கிறாவா. இதே மாதிரிதான் நையாயிகர்கள், இதே மாதிரிதான் வைசேஷிகர்கள். அவன் உபாதான காரணத்தை அவர் பிரகிருத்தின்னர், இவர் உபாதான காரணத்தை பரமாணுன்றார். இன்னைக்கு எல்லாரும் கண்டுபிடிச்சான்னு சொல்றமே, சயின்ஸ்ல ரொம்ப பிரமாதமா கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா மாறுதட்டி சொல்லிக்கிறாளே. நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காளே. இதெல்லாம் 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடியே நியாயசாஸ்திரத்துல சொல்லிட்டா இது எல்லாத்தையுமே இல்லையா. பரமாணு, துவனுக்கம், திரணுக்கம், சத்துரணுக்கம், இதெல்லாம் தான் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். இப்படி ரவுண்டு பண்ணி நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போமே கெமிஸ்ட்ரியில, இதெல்லாம் எப்படின்னு. இதெல்லாம் தான் இன்னைக்கு மற்றவா இங்கேந்து போய் மற்றவா கண்டுபிடிச்சுதான் சொல்றோம். ஆத்திய பத்தன அசமவாயி காரணம் குருத்துவம் அப்படின்னு. வெயிட் அப்படின்னா என்ன அப்படின்றத ரொம்ப அழகா கௌதமர் அப்படின்ற முனிவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நம்ம நியூட்டன்ஸ்லா 360, புவி ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நியூட்டன் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எப்போ பார்த்தது? இதெல்லாம் நமக்கு 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டா இதெல்லாம். அப்படி நையாயிக்கர்னா கௌதமர் ரெண்டு விதமாவும் சொல்றா. ராமாயணத்துல வரக்கூடிய அகல்யாவுடைய ஹஸ்பண்ட், ஆத்துக்காரர் தான் இந்த கௌதமர் அப்படின்னு சொல்றா. இல்ல இந்த கௌதமர் வேற, அந்த கௌதமர் வேற அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. இவருக்கு பேர் கோதமர்னு பேரு, அகல்யனுடைய ஆத்துக்கார் பேர் தான் கௌதமர்னு பேரு அப்படின்னு சொல்றா. ரெண்டு விதமா இருக்கு. கணாதர்னு ஒரு மகரிஷி, அவர் தான் வைசேஷிக சாஸ்திரத்தை இயற்றியவர். வைசேஷிகம் அப்படின்னா விசேஷா அப்படின்னு ஒரு பதார்த்தத்தை அவர் ஒத்துருக்கார். அதனால அவருக்கு வைசேஷிகர் அப்படின்னு பேரு. எப்பவுமே மியூட்லயே இருங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் கிளாஸ் முடிஞ்ச பிறகு கேளுங்க. தயவு செய்து மியூட் எடுக்காதீங்க, அன்மியூட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏதாவது டவுட் இருந்தா குறிச்சுக்குங்க, நீங்க கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் கேளுங்க. அதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. பூர்வ மீமாம்சான்றது மீமாம்சா சாஸ்திரம், ஜைமினி மகரிஷியினால இயற்றப்பட்டதான சாஸ்திரம். இது ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெய்மினி மகரிஷியினுடைய சிஷ்யர் ஒருத்தர் குமாரில வட்டர் அப்படின்னு பேர். குமாரில வட்டருக்கு பௌத்தனை கண்டிக்கணும். இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பௌத்தனை கண்டிக்கணும். எப்படி பௌத்தனை கண்டிக்கிறது அப்படின்றதுனால தான் பௌத்தனாக மாறி பௌத்தனுக்குள்ள பிரவேசிச்சு பௌத்த சித்தாந்தத்தை பூர்த்தியா தெரிஞ்சுட்டு இங்க மறுபடியும் ஹிமாலயாஸ்னுடைய அடிவாரத்துக்கு பௌத்தனை பூர்ணமா கண்டிச்சுட்டு தான் தன்னுடைய ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ஜெய்மினி மகரிஷிக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி துஷம்னா உமி, நெல்ல அரைச்ச அந்த பொடி இருக்கு இல்லையா, அந்த உமிக்கு நடுவுல போய் நின்னுண்டு அதை கொளுத்துட்டு அதுக்கு நடுவுல போய் நின்னுண்டு ஆச்சாரிய துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு உயிர் தியாகம் பண்ணவர் தான் குமாரில வட்டர். இதெல்லாம் இந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரம் தான். இன்னைக்கு இந்த உருவ வழிபாடு ஒத்துக்கிறா பாருங்க, உருவ வழிபாடு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றா பாருங்க.
அதாவது பெருமாள் இருக்கார், நாம சொல்ற மாதிரி ராமன் கிருஷ்ணன் இப்படி எல்லாம் இல்லை. நம்ம கூட சின்ன வயசுல தெரிஞ்சிருக்கோம், இந்த ராஜாஜி எல்லாம் இருக்காரு இல்லையா, ராஜாஜி எல்லாம் உருவ வழிபாட்டை ஒத்துக்கல. ராமாயணம் ஒத்துக்கிறோம், மகாபாரதம் ஒத்துக்கிறோம், ஆனால் உருவ வழிபாட்டை ஒத்துக்கல. அதுதான் பூர்வ மீமாம்சகர்கள், அவர்களுக்கு ஈஸ்வரன்ற உருவம் கிடையாது. ஈஸ்வரன் விஷ்ணுன்ற சப்தம் இருக்கு, ஆனால் உருவம் கிடையாது. இந்த உருவத்தை அவர்கள் ஒத்துக்கல. இதுதான் பூர்வ மீமாம்சகர்கள். உத்தர மீமாம்சகர்கள் அப்படின்னா நமக்கே தெரியும், உத்தர மீமாம்சகர்கள்னா வேதாந்திகள்னு அர்த்தம். வியாச மகரிஷியினால இயற்றப்பட்டதான ஒரு மதம். வியாசர் தான் இதனுடைய பிரவர்த்தகர். பகவான் வியாசகா, மகரிஷி வியாசர். மகாபாரதத்தை எழுதிய அதே வியாசர், கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். வியாசம் தபோநிதிம் வந்தே. ரொம்ப அழகா தினம் சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். அப்படிப்பட்டதான ஒரு வியாசர் தான் இந்த வேதாந்த சம்பிரதாயத்தை ஆரம்பித்தார். இந்த வேதாந்தம் 3 விதமா பிரிஞ்சுது. அத்வைத வேதாந்தம், விசிஷ்டாத்வைத வேதாந்தம், துவைத வேதாந்தம் அப்படின்னு வேதாந்தம் 3 விதமாக பிரிந்தது. அது அத்வைத வேதாந்தத்தை ஆதிசங்கர பகவத் பாதால் ஆரம்பித்தார். விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தினுடைய பிரவர்த்தகர் ராமானுஜர் அப்படின்னு சொல்றோம். ஆனால் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்றா போல பெருமாள் தொடக்கமாக இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் இருக்கு. ஏன்னா சனகாதிகளுக்கு 5 ராத்திரியில இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பூர்ணமா உபதேசம் பண்றார் பெருமாள். அதனால பெருமாள் தான் நமக்கு ஆத்திய குரு. கமப்பியாத்தியம் குரும் வந்தே கமலா கிரகமேதினம் பிரவக்தா சந்தசாவக்தா பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம் அப்படின்னு சுவாமி தேசிகன் யதிராஜ சப்தத்தில சொல்றார். அதனால குரு யாருன்னா ஆத்திய குரு தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாரும் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய பிரவர்த்தகர் ராமானுஜர்னு நினைச்சிட்டு இருக்கோம். ராமானுஜருக்கும் முன்னாடியும் பல ஆச்சாரியர்கள், பெருமாள், பிராட்டி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், நாதமுனி, உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, அதன் பிறகு ஆளவந்தார், பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகளுக்கு பிறகு இந்த இந்த பிரசன்டிங்லாம் எடுத்துருங்களேன், கஸ்தூரி ரங்கன் சுவாமி, இந்த பிரசன்டிங்லாம் எடுங்களேன். மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகளுக்கு பிறகு ராமானுஜர். இப்படிதான் நம்ம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய குரு பரம்பரை. இப்படித்தான் இருக்கு குரு பரம்பரை. இப்படிதான் இருக்கு குரு பரம்பரை. இதுக்கப்புறம் துவைத மதம், மத்வாச்சாரியர் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட மதம் துவைத மதம். வியாசர் பிரம்மசூத்திரத்தை இயற்றினார். அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானமாகத்தான் இந்த மதங்கள் இயற்றப்பட்டது. ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் பிரம்மசூத்திரத்தை ஒவ்வொரு கணக்குல வச்சுட்டு இருக்கா. இப்போ 564, 545, 555 இப்படி எல்லாம் இருக்கு சங்கியா. விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல 545 சூத்திரங்கள், 156 அதிகரணங்கள். சங்கர பாஷ்யம் அப்படின்னு அத்வைத வேதாந்தத்துக்கு இருக்கு. விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு எழுதியிருக்கார்.
மத்வர் மத்வ பாஷ்யம் அப்படின்னு எழுதியிருக்கார். அத்வைத்தம் அப்படின்னால் ஈஸ்வரன் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. ஜீவன் ஒருத்தர் தனியா கிடையாது, அச்சேதனமான ஜெகத்துன்னு ஒண்ணு தனியா கிடையாது. ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார், வேற யாரும் இல்லை. இதுதான் அத்வைத்தம். துவைத்தம்னா ஈஸ்வரன் இருக்கான், ஜீவனும் இருக்கான். இதுதான் துவைத்தம். ஈஸ்வரனும் இருக்கான், ஜீவனும் இருக்கான். இதுதான் துவைத்தம். இப்போ நமக்கும் அத்வைதிகளுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருமே அத்வைதத்தை ஒத்துண்டு இருக்கோம். அது வெறும் அத்வைத்தம், இது விசிஷ்டாத்வைத்தம். பெருமாளும் ஜீவனும் ஒண்ணுதான். அவர்கள் எப்படி ஐக்கியத்தை ஒத்துக்கிறார்கள்? ஜீவோ பிரம்மைவ நாபரஹா, ஜீவன் அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் பெருமாள் அப்படின்னு அவ எப்படி மாறிடுறாளோ அந்த மாதிரி இல்லை. ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியம் இருக்கு. எப்படின்னா அந்தர்யாமியா இருக்கான் பெருமாள். விசிஷ்டாத்வைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம். விசிஷ்டம்னா ஜீவனுக்கு உள் புகுந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவன், நமக்குள்ள இருந்து கொண்டு காரியங்களை செய்யக்கூடியவன் பெருமாள். ஷரீர ஆத்ம பாவம், நான் அவனுக்கு சரீரமா இருக்கேன், அவர் எனக்கு ஆத்மாவாக இருக்கிறார். இதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். மாத்வால் அவர் ரெண்டு பேரையுமே ஒத்துன்னு இருக்கார். ஜீவனும் இருக்கார், ஈஸ்வரனும் இருக்கார். சரீராத்ம பாவம்லாம் எதுவும் கிடையாது. கடைசி வரைக்கும் ஜீவனும் இருப்பார், ஈஸ்வரனும் இருப்பார் அப்படின்றது அவருடைய சித்தாந்தம். நாஸ்திகர்கள் சாருவாக்கன், ஜெயினன், பௌத்தன், சில பேர் பாசுபதனையும் சொல்றா, சில பேர் பாசுபதனையும் சொல்லல. ஏன்னா பாஷ்யக்காரர் அவருடைய சொரூபத்தை கண்டிக்கல அப்படின்லாம் சொல்லியிருக்கார். பாசுபதன் உண்டுன்னு சொல்றா, இல்லைன்னு சொல்றா. இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்லல. ஏன்னா ஒரு வாட்டி யூனிவர்சிட்டியில ஸ்பீச் கொடுக்கும்போது ஒரு லேடி ரொம்ப கோச்சிண்டா, அவ ஒரு ஜெயின் லேடி, என்னை எப்படி நீங்க நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்லுவீங்கோ அப்படின்னு கோச்சிண்டா. நான் தினமும் கோவிலுக்கு போறேன், நான் விநாயகர் கோவிலுக்கு போவேன், ராமர் கோவிலுக்கு போவேன், நான் ஏகப்பட்ட ஸ்லோகங்கள்லாம் சொல்றேன் தினம், என்னை எப்படி நீங்க நாஸ்திகன்னு சொல்லுவீங்கோ அப்படின்னு அவளுக்கு கஷ்டமாயிடுது. அவ அழ வேற ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் எதிரையுமே. சரி, சாருவாக்கன், இன்னைக்கு இருக்கிறவெல்லாம் இந்த தமிழ்நாட்டுல எல்லாம் கடவுளே இல்லை, கடவுள் இருப்பதாக சொல்பவன்லாம் முட்டாள் அப்படின்றால இந்த சாருவாக சித்தாந்தத்தை அரையும் குறையுமா வாசிச்சுட்டு வந்தவாதான் அவள்லாம். சாருவாக்கன், சாரு வாக், சாருன்னு அழகு, அழகான வாக்கை உடையபடியினால அவனுக்கு சாருவாக்கன் அப்படின்னு பேர். அழகான ஒரு வாக்க உடையதுனால சாருவாக்கன். இப்போ அழகான வாக்கை உடையபடியினால் சாருவாக்கன், இது சாருவாக்க சித்தாந்தம். அவர்கள் விஷயத்துல நிறைய ரொம்ப அழகா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. ஜெயினன் உங்களுக்கு தெரியும், ஜெயின்ஸ், அதே மாதிரி புத்திஸ்ட், இவெல்லாம் ஈஸ்வரனை ஒத்துக்கல. ஈஸ்வரனை ஒத்துக்கலன்றது மட்டும் இல்லை, வேதத்தை ஒத்துக்கல, பரலோகத்தை ஒத்துன்னு இருக்கா, சரீரத்திற்கு ஆத்மா ஒத்துன்னு இருக்கா. ஆனா நம்ம வேதத்தை ஒத்துக்கல, அதனால அவர்கள்லாம் நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யம்ன்றது பகவத் பாஷ்யக்காரர் ராமானுஜரால இயற்றப்பட்டது. அதற்கு சுதர்சன சூரி அப்படின்னு ஒருத்தர், சுத பிரகாஷிகாச்சாரியார் அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருந்த ஒரு பெரிய மகான். ஸ்ருத பிரகாஷிகா காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோவில்ல மலை மேல இன்னி கூட பார்க்கலாம். நடாதுர் அம்மாள்
அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியன் காலக்ஷேபம் சாதித்த கச்சிவாய்த்தான் மண்டபம்னு அங்க இருக்கு. பெருமாள் சேவிச்சுட்டு வெளியில வரும்போது இருக்கும். அங்க எல்லாரும் சேவிச்சுட்டு போவா. அங்கதான் காலக்ஷேபம் ஆச்சு. அங்க எழுந்தருளி இருந்த ஒரு சுவாமி சுதப்பிரகாஷிகர், சுதர்சன சூரின்னு பேர் அவருக்கு. அந்த சுதர்சன சூரியன்றவர் நடாதுர அம்மாள் இடத்துல கேட்ட ஒரு விஷயம், ஸ்ருத பிரகாஷிகா, கேட்டதை பிரகாசம் பண்ணியிருக்கா. அதுதான் சுதப்பிரகாஷிகா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தினுடைய வியாக்கியானம். அதுக்கு பாவ பிரகாஷிகா அப்படின்னு ரங்கராமானுஜர் உபனிஷத் பாஷ்யக்காரன்னு சொன்ன இல்லையா, அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சுவாமி வேதாந்த தேசிகரே தத்துவ டீகா அப்படின்னு ஒண்ணு பண்ணியிருக்கார். அதன் பிறகு நிறைய இன்றைய காலகட்டத்துல நிறைய இருக்கு. அதாவது பாஷ்ய சந்திரிகான்னு இருக்கு, உத்தமூர் சுவாமி பாஷ்யார்த்த தர்ப்பணம்னு பண்ணியிருக்கார். இன்னைக்கு ஏகப்பட்ட மகான்கள் தமிழ்லையும் அதற்கு வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். எல்லா லாங்குவேஜ்லயும் கிடைக்கிறது. கன்னடத்துல அனந்தரங்காச்சார் சுவாமி எல்லாம் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி நிறைய வியாக்கியானங்கள் கிடைக்கிறது. எல்லா லாங்குவேஜ்லயுமே ஸ்ரீபாஷ்யத்துடைய வியாக்கியானங்கள். விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல ராமானுஜருக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஆச்சாரியர்கள் இந்த மாதிரியான கைங்கரியங்களை செய்திருக்கிறார்கள். இதுல இந்த ஸ்ரீனிவாசாச்சாரியார் அப்படின்றவர் இந்த யதீந்திரமய தீபிகையை எழுதியிருக்கார். இந்த ஸ்ரீனிவாசாச்சாரியார் யாரு அப்படின்னா தொட்டையாச்சாரியருடைய சிஷ்யர். தொட்டையாச்சாரியர் அப்படின்றவர் மகாகுரு அப்படின்னு பேரு. அவர் சோழசிம்மபுரம், அதாவது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஒரு 35-40 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியதான ஒரு ஊர். ஒரு அழகான திவ்யதேசம். பெருமாள் யோகன் ரிசிம்மன் மலை மேல ரொம்ப அழகா காட்சி கொடுப்பான். அந்த அளவுக்கு ஹனுமானும் காட்சி கொடுப்பார். பெருமாள் சன்னதியை காட்டிலும் ஹனுமான் சன்னதி ரொம்ப அழகா இருக்கும். போக முடியாதவா இப்ப ரோப்கார்லாம் இருக்கு, ரொம்ப அழகா போய் பார்க்கலாம். அவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள் அந்த இடத்துல. மந்திப்பாய் வடவேங்கடமாமலே ஆழ்வார் சொல்றா போல அங்க முழுக்க குரங்கு எக்கச்சக்கமா இருக்கும். அந்த அளவு இருக்கும். திவ்யதேசமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஊரை சேர்ந்தவர் மகாகுருன்றவர். அவருடைய சிஷ்யர் இந்த ஸ்ரீனிவாசாச்சாரியர்ன்றவர். இவருடைய தோப்பனார், தகப்பனார் திருப்பதியில திருமலையில புஷ்ப கைங்கரியம் பல வருஷங்கள் பண்ணிட்டு இருக்கார். பல வருஷங்கள் பண்ணிட்டு இருந்தார். அந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணதுனாலதான் இவருக்கு ஒரு எம்பெருமான் அனுகிரகமானது கிடைச்சதுன்னு அவரே அவருடைய வியாக்கியானங்கள்ல ரொம்ப அழகா சாதிக்கிறார். அதன் பிறகு காஞ்சிபுரத்துலதான் இவர் அத்தியனங்கள்லாம் பண்ணியிருக்கார். இவர் இந்த கிரந்தத்தை எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னா, பிரகிருதி முதல்ல பிரமாண விசாரம் பண்றார், அப்புறம் பிரமேய விசாரம் பண்றார். பிரமாணம் அப்படின்னா வஸ்துக்களை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரமேயம்னா வஸ்துக்கள் அப்படின்னு அர்த்தம், பொருட்கள் அப்படின்னு அர்த்தம், பதார்த்தங்கள்னு அர்த்தம். பிரமாணம் 3: பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். முதல்ல பிரத்யக்ஷ அவதாரம், அனுமான அவதாரம், சப்தாவதாரம். அதன் பிறகு பிரமேயம்னு வரும்பொழுது பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், ஜீவன், ஈஸ்வரன், அத்ரவியம் அப்படின்னு 7. 7 + 3 10. மொத்தம் 10 அவதாரங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 அவதாரங்களையும் நாளையிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா பார்க்கலாம். கிரந்தம் நாளைக்குள்ள நான் சில பேர் தமிழ் பிடிஎஃப் கேட்டிருக்கா. அந்த தமிழ் பிடிஎஃப்பும் நாளைக்கு கிளாஸ்க்குள்ள நான் அனுப்பிச்சிடுறேன். எல்லாரும் இதே மாதிரி ரெகுலரா கேட்கணும். முடிஞ்ச உடனே யூடியூப்லயும் இந்த காலேஜ் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். அடியேனும் தனியா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதுலயும் தினமும் சத் விஷயங்கள், இப்போதைக்கு வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் அதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வரும். நம்ம குரூப்ல அதையும் போடுவேன். எல்லாத்தையுமே நீங்க ரெகுலரா முடிஞ்ச பொழுது கேட்கணும். யாருக்கெல்லாம் சர்டிபிகேட் வேணுமோ அவர்கள் அடியேன் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ணணும். சுவாமி சர்டிபிகேட்லாம் வேணாம் சுவாமி, நான் ஞானத்துக்காக படிக்க வாசிக்கிறேன்னா தாராளமா வாசிக்கலாம். ரெகுலரா அட்டன் பண்ணணும். கார்த்தால 5:30 to 6:15, அஷ்டமி
பௌர்ணமி பிரதம, அதாவது சதுர்தசி பௌர்ணமி பிரதம, சதுர்தசி அமாவாசை பிரதம, இந்த நாட்கள்ல தான் கிளாஸ் இருக்காது. மற்ற எல்லா நாட்கள்லயும் கிளாஸ் இருக்கும். இந்த நாட்கள்ல ஏதாவது நடுவுல மற்ற நாட்கள்ல ஏதாவது நான் ஊர்ல இல்லை அப்படின்னால் கிளாஸ் இருக்காது. அதை முன்கூட்டியே தெரிவிச்சிருவோம். இன்னைக்கு ஊர்ல இல்லை, இன்னைக்கு ஊர்ல இருக்கேன் அப்படின்றத தெரிவிச்சிருவோம். அதனால எல்லாரும் இதே மாதிரி வந்திருந்து இந்த கிளாஸ், இந்த டிப்ளமா கோர்ஸ் சக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய தன்யவாதங்களையும் சொல்லிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த அடியன் தன்யோஸ்மி.